வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, விஜயகாந்த் சரத்குமார் நேரடியாக மோதிய திரைப்படங்கள் என்னென்ன, இதில் யார் படம் அதிகமான வசூலை பார்த்துருக்கு, யாருடைய திரைப்படங்கள் அதிகமாக ஜெயிச்சிருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கேப்டன் அவர்களும் சரத்குமார் அவர்களும் சேர்ந்து நடித்த திரைப்படங்களை பார்த்துடலாம். புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், சந்தன காற்று, என்கிட்ட மோதாதே, தாய்மொழி, புது பாடகன், மொத்தம் 6 படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. முதல்ல விஜயகாந்த் சரத்குமார் மோதிய திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா 1988 வருஷம் விஜயகாந்துக்கு உள்ளத்தில் நல்ல உள்ளம், சரத்குமாருக்கு கண் சிமிட்டும் நேரம். கண் சிமிட்டும் நேரத்தில் முக்கிய ரோலில் கார்த்திக் நடிச்சிருந்தார். ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியே பெறல. ஆனால் விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் திரைப்படம் 100 நாட்கள் மேலே ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்து 1990 வருஷம் விஜயகாந்துக்கு புது பாடகன், சரத்குமாருக்கு சீதா எதிர்பார்த்த வெற்றியை பெறல. ஆனால் விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த புது பாடகன் திரைப்படம் 100 நாட்கள் மேலே ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இந்த படத்தில் சரத்குமாரன் நடிச்சிருப்பாரு. அடுத்து அதே வருஷத்தில் விஜயகாந்துக்கு என்கிட்ட மோதாதே, சரத்குமாருக்கு பாலைவன பறவைகள் ஒரு ஆவரேஜ் ஹிட்டாக தான் அமைஞ்சது. ஆனால் விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த என்கிட்ட மோதாதே திரைப்படம் 100 நாட்கள் மேலே ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இந்த படத்துலையும் ஒரே ஒரு சீனில் மட்டும் சரத்குமார் நடிச்சிருப்பாரு. அடுத்த மோதல் பார்த்தீங்கன்னா அதே வருஷத்தில் விஜயகாந்துக்கு சத்திரியன், சரத்குமாருக்கு சிறையில் சில ராகங்கள். இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியே பெறல. ஆனால் விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த சத்திரியன் திரைப்படம் 100 நாட்கள் மேலே ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்து 1992 வருஷம் சரத்குமார் தனியாக கதாநாயகனாக நடித்து கேப்டனுடன் மோதிய திரைப்படம் தான் இளவரசன். நம்ம கேப்டனுக்கு சின்ன கவுண்டர் திரைப்படம் பார்த்தீங்கன்னா 250 நாட்கள் மேலே ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஆனால் சரத்குமார் நடிப்பில் வெளிவந்த இளவரசன் திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறல. இளவரசன், சின்ன கவுண்டர் இந்த 2 படத்தோட கதாநாயகி பார்த்தீங்கன்னா சுகன்யா அவர்கள் தான். அடுத்து அதே வருஷம் சரத்குமாருக்கு தாய்மொழி, கேப்டனுக்கு KS கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்த காவியத்தலைவன் எதிர்பார்த்த வெற்றியை பெறல. ஆனால் சரத்குமார் கதாநாயகனாகவும் கேப்டன் கெஸ்டோவில் நடித்த தாய்மொழி திரைப்படம் ஒரு ஆவரேஜ் ஹிட் அமைஞ்சது. அடுத்து 1993 வருஷம் கேப்டனுக்கு கோயில் காலை, சரத்குமாருக்கு ஆதித்யன் திரைப்படம் சரத்குமாருக்கு ஒரு தோல்வி படமாக தான் அமைஞ்சது. அதே போல் நம்ம கேப்டன் நடிப்பில் வெளிவந்த கோயில் காலை திரைப்படமும் ஒரு ஆவரேஜ் ஹிட் அமைஞ்சது. அடுத்த மோதல் பார்த்தீங்கன்னா அதே வருஷத்தில் நம்ம கேப்டனுக்கு ராஜதுரை, சரத்குமாருக்கு ஐ லவ் இந்தியா எதிர்பார்த்த வெற்றியை பெறல. ஆனால் கேப்டன் நடிப்பில் வெளிவந்த ராஜதுரை திரைப்படம் 100 நாட்கள் மேலே ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்து அதே வருஷம் நம்ம கேப்டனுக்கு எங்க முதலாளி, சரத்குமாருக்கு கட்டபொம்மன். எங்க முதலாளி திரைப்படம் நம்ம கேப்டனுக்கு எதிர்பார்த்த வெற்றியை தேடி தரல. ஆனால் சரத்குமார் நடிப்பில் வெளிவந்த கட்டபொம்மன் திரைப்படம் ஒரு ஆவரேஜ் ஹிட்டாக அமைஞ்சது. அடுத்து அதே வருஷத்தில் நம்ம கேப்டனுக்கு ஆனஸ்ட்ராஜ், சரத்குமார் முக்கிய ரோலில் நடித்த இந்து இந்த 2 படங்களுமே 100 நாட்கள் ஓடிய ஒரு வெற்றி திரைப்படம் தான். ஆனால் வசூல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஆனஸ்ட்ராஜை காட்டிலும் பிரபுதேவா, சரத்குமார் நடிப்பில் வெளிவந்த இந்து திரைப்படம் அதிகமான கலெக்ஷனை பார்த்துருக்கு. அடுத்த மோதல் பார்த்தீங்கன்னா 1994 வருஷம் நம்ம கேப்டனுக்கு என்ன ஆசை மச்சான், சரத்குமார் முக்கிய ரோலில் நடித்த கில்லாடி மாப்பிள்ளை. பாண்டியராஜன், சரத்குமார் நடிப்பில் வெளிவந்த கில்லாடி மாப்பிள்ளை ஒரு தோல்வி படமாக தான் அமைஞ்சது. ஆனால் கேப்டன் நடிப்பில் வெளிவந்த என்னாசை மச்சான் 100 நாட்கள் மேலே ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்த முதல் பார்த்தீங்கன்னா அதே வருஷத்தில் சரத்குமாருக்கு நாட்டாமை, நம்ம கேப்டனுக்கு பெரிய மருது 100 நாட்கள் ஓடிய ஒரு வெற்றி திரைப்படமாக தான் நம்ம கேப்டனுக்கு அமைஞ்சது. ஆனால் நாட்டாமை திரைப்படம் 150 நாட்கள் மேலே ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதாவது அந்த வருஷத்திலேயே அதிகமான வசூலை பார்த்த திரைப்படம் தான் சரத்குமார் நடிப்பில் வெளிவந்த நாட்டாமை. அடுத்து 1995 வருஷம் நம்ம கேப்டனுக்கு கருப்பு நிலா, சரத்குமாருக்கு வேலுச்சாமி திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறல. ஆனால் கேப்டன் நடிப்பில் வெளிவந்த
கருப்பு நிலா திரைப்படம் 100 நாட்கள் ஓடிய ஒரு வெற்றி திரைப்படமாக தான் நம்ம கேப்டனுக்கு அமைஞ்சது. அடுத்து 1996 வருஷம் நம்ம கேப்டனுக்கு அலெக்சாண்டர், சரத்குமாருக்கு நேதாஜி. அலெக்சாண்டர் திரைப்படம் 100 நாட்கள் மேலே ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஆனால் சரத்குமார் நடிப்பில் வெளிவந்த நேதாஜி திரைப்படம் மிகப்பெரிய தோல்வியை தெரிவிச்சு. அடுத்து 1998 வருஷம் நம்ம கேப்டனுக்கு 125வது படமான உளவுத்துறை, சரத்குமாருக்கு மூவேந்தர் திரைப்படம் சரத்குமாருக்கு ஒரு ஆவரேஜ் ஹிட் அமைஞ்சது. ஆனால் கேப்டன் நடிப்பில் வெளிவந்த உளவுத்துறை திரைப்படம் 100 நாட்கள் மேலே ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்து அதே வருஷம் சரத்குமாருக்கு நட்புக்காக நம்ம கேப்டனுக்கு தர்மா கேப்டனுக்கு ஒரு ஆவரேஜ் ஹிட்டாக தான் அமைஞ்சது. ஆனால் நட்புக்காக திரைப்படம் பார்த்தீங்கன்னா 100 நாட்கள் மேலே ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்து அதே வருஷம் சரத்குமாருக்கு சிம்ம ராசி, நம்ம கேப்டனுக்கு வீரம் விளைஞ்ச மண்ணு. சிம்ம ராசி எதிர்பார்த்த வெற்றியே பெறல. அதே நேரத்தில் நம்ம கேப்டன் நடித்த வீரம் விளைஞ்ச மண்ணு ஒரு ஆவரேஜ் ஹிட்டாக தான் நம்ம கேப்டனுக்கு அமைஞ்சது. அடுத்து 2004 நம்ம கேப்டனுக்கு நிறைஞ்ச மனசு, சரத்குமாருக்கு சத்ரபதி. நிறைஞ்ச மனசு திரைப்படம் நம்ம கேப்டனுக்கு ஒரு தோல்வி படமாக தான் அமைஞ்சது. ஆனால் சரத்குமார் நடிப்பில் வெளிவந்த சத்ரபதி திரைப்படம் ஒரு ஆவரேஜ் ஹிட்டாக அமைஞ்சது. அடுத்து கடைசியாக மோதிய நம்ம கேப்டன் சரத்குமார் படங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டனுக்கு தர்மபுரி, சரத்குமாரோட 100வது படமான தலைமகன். இந்த படத்தை அவர் தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். ஆனால் இந்த படம் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சது. இதன் கூட வெளியான தர்மபுரி திரைப்படம் ஒரு ஆவரேஜ் ஹிட்டாக தான் நம்ம கேப்டனுக்கு அமைஞ்சது. கேப்டன், சரத்குமார் இவங்க 2 பேரில் நம்ம கேப்டன் தான் அதிகமான சூப்பர் ஹிட் திரைப்படங்களில் கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் சரத்குமார் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு தேவையான சமூக அக்கறை உள்ள படங்களை அதிகமாக கொடுத்துருக்காரு. ஆல்ரெடி விஜயகாந்த், கமலஹாசன் மோதிய திரைப்படங்கள் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், போய் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.